நம்ம சேலத்துலேருந்து கிளம்பி தர்மஸ்தலாவுக்கு ரைடு வந்திருந்தோம். மோர் தென் அட்வென்ச்சரான ரோட்ஸ்லாம் கிராஸ் பண்ணி இப்போ தர்மஸ்தலா வந்திருக்கும். இப்போ இருக்கிற முன்னாடி இருக்கிற அந்த ஒரு கோபுரம் தெரியுதுங்களா, ஸ்ரீ ரத்னவர்ம ஹெக்டா அமைத்த கோயில் நுழைவாயிலாம் இது. அந்த நுழைவாயிலை தாண்டினோன்னா ஒரு பெல் இருக்கும். அதை தாண்டினோன்னா நம்ம சிவனோட சிலை இருக்கும். அதை தாண்டினோன்னா என்கொயரி ஆஃபீஸுன்னு இருக்கும். இதில் ஒரு ஆளுக்கு 20 ரூபா இருந்தால் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். பாத்ரூம் இருக்காது, பப்ளிக் டாய்லெட் தான் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். நல்ல ரூமில் ஸ்டே பண்ணால் 500 அபோவ் நீங்கள் அதர் ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஃப்ரீ ரீல்ஸ் மாதிரி நாங்கள் எப்படி 3 பேரும் போயிட்டு இருக்கிறோம். எதுக்கு போகிறோம்? கோயிலுக்கு போகிறோம். சரி, என்ன கோயில்னா என்ன கோயில் ப்ரோ? தர்மஸ்தலம். ஆமாம், நானே கடைசி நேரத்தில் தான் வந்தங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நாங்களே ஒரு வாரம் இல்லையான தாங்கி ரூமில் உட்காந்து யோசனை பண்ணிட்டு வந்த பிறகு தான் கோயிலுக்கு போனோம். கொடிகால காலம் கோயிலுக்கு வந்துருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் தர்மஸ்தலாவில் இருக்கிற சிவனை எனக்கு காமிக்கிறேன், பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாத சாமிகள் கோயிலுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு நீங்கள் ஷூஸு பர்சனல் ஏதாவது பேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் டோக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகணுன்னா 3 வகையான என்ட்ரி இருக்கும். ஒன்று வந்து ஸ்பெஷல் தரிசனத்துக்கு 200 ரூபா, ரெண்டாவது வந்து நார்மல் எப்பயும் போல் போகிறது, மூணாவது வந்து அன்னதானத்துக்கு போகிறதுக்கான வழி 3 கவுண்டர்ஸு. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போனால் அப்படி சுற்றிக்கிட்டே தான் போயிட்டுருக்கோம். நாம் 200 ரூபா கொடுத்து போய் கொஞ்சம் சுற்றுவாங்க. கோயிலோட என்ட்ரன்ஸ்குள்ளே போய்கிட்டு நாம் ஸ்ரீ மஞ்சுநாத சாமிகளை வந்து தரிசிக்கணும்னா நம்ம சட்டை பனின்னு எது போட்டிருந்தாலும் எல்லாத்தையும் கழிப்பிடணும். பார்வதி அம்மாவை, சிவனையனை, எல்லா சாமிகளையும் வந்து ஒரு இடத்துலையும் தரிசித்துட்டு அப்படியே அங்கே ஹெலிகாப்டர் ஃபேன்ஸ்லாம் உள்ளே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் இதெல்லாம் வரணுன்னா நேத்ராவதி ரிவர் வந்து வெளியே இருக்குது. அந்த நேத்ராவதி ரிவரில் நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். சப்போஸ் ரூமில் ஸ்டே பண்ணிங்கன்னா ரூம்லேருந்து குளிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். நல்ல ஒரு விஷயம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சாமி பிரசாதத்தை பேக் பண்ணி தான் தராங்க. லைட்டாக பிஸ்கெட் மாதிரி இருக்குது. என்னென்ன 200 ரூபாய் டிக்கெட்டு வாங்கினதுக்கு 150 ரூபா அவங்க கணக்கு எடுத்துட்டாங்க. டிக்கெட்டுக்கு 50 ரூபா பிரசாதம் கொடுத்துருவாங்க. அதே ஃப்ரீ கியூவில் வந்து டிக்கெட் வாங்கினாலும் 150 ரூபா பெரிய பேகனாக கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன இருக்குன்னு மிகப்பெரிய ஆர்வமாக இருந்துச்சுங்க. சரி, விலாக் எடுத்து அப்படியே பிரிக்கலான்னு பார்த்தேன். பார்த்திபன் ப்ரோ அப்படியே திரும்புங்க, உங்கள் திருமுகத்தை திரும்புங்க. அங்கே பாருங்க திங்கிறத பண்ணிட்டாரு. அதில் இருக்கிற தேங்காய் மூட்டை எடுத்து கடிச்சு தின்னுக்கிறாருங்க. அவ்வளோதாங்க ரிவீல் பண்ணிட்டாரு. நான் வந்து வீடியோவில் ரிவீல் பண்ணலாம். 40 தான் கொடுக்குறாங்க, 50 ரூபா. அது நாங்கள் ஏதோ பிஸ்கெட் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ரத்னகிரி. அதான் அதே தான் ப்ரோ. ரத்னகிரி பாகுபலி தான். நீங்க போயிட்டு வீடியோ போட்டுருந்தீங்களா அந்த ஸ்டாச்சுவா? ஆமா, அதே மாதிரி ஸ்டாச்சு. ப்ரோ மேல ஒரு ஸ்டாச்சு ஒன்று நிறுத்திடலாமா ப்ரோ? ஆ ப்ரோ, சூப்பர். ஒரு பையன் சிக்கியிருக்கான்ல, பாகுபலி ஸ்டாச்சு இருக்குது. என்ன கொஞ்சம் தொப்பை மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அவருக்கு வந்து தொப்பை இல்லை, ஆனா இவருக்கு கொஞ்சம் தொப்பை இருக்கும். நீங்களே பாத்தீங்களா இல்லையா, அங்க அழகல் எத்தனை பேர் அப்படியே டபக்கு சைடுல சரிச்சு விழுந்தாங்க. இவனுங்க அப்படிதாங்க, சும்மா வந்து ஏதாவது வாயில வளரிட்டு இருப்பானுங்க. மேல ஒரு டெம்பிள் இருக்கு. நாம பாகுபலி சாமி ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, அதான் ரத்னகிரி பாகுபலி. இந்த போர்டு இங்க இருக்கு பாருங்க. மேல ஒரு பாகுபலிக்கிறாரு, அவரை போய் பார்க்கலாம். இங்க ஒன்று ஏதோ வந்து முட்டி வலி எந்திரிச்சாடுங்க. அவ்வளோ நம்ம ஆல்ரெடி வந்து ஆசன் நகருக்கு போயிருப்போம். ஆசனில் கோமந்தேஸ்வரரோட சிலைக்கு போயிருப்போம். நிர்வாணமாக ஒரு சிலை இருக்கும். அதே போல் இங்கேயும் வந்து தர்மஸ்தலாவிலையும் 39 அடி உள்ள கோவிந்தேஸ்வரர் சிலை இங்கேயும் இருக்குது. இதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே நாங்கள் வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். அந்த இடத்துக்கு இப்போ போயிட்டுருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள். ப்ரோ 200 படிக்கட்டு ஏறிட்டு எனக்கு நெஞ்சு கிஞ்சலாம் அப்படியே வெடிக்கிற மாதிரி ஆகி போச்சு நேற்று. ப்ரோ என்ன ப்ரோ, ஒரு ஆளை கூட்டு போய் போட்டுதல பாக்குறீங்க? அவர் என்ன தெரியுமா ப்ரோ சொன்னாரு, அங்க திரும்பினா போதும் ப்ரோ, வா ப்ரோன்னு கூட்டிட்டு போனாரு. அது என்னமோ ஏறிக்கிட்டே இருக்குது. மேல போய் மூச்சு விட முடியாம நின்றுட்டு இருக்கிறேன். எல்லாம் அதே ஸ்டாச்சு. 800 ஆண்டுகளுக்கு மேலே வந்து இந்த ஹெட்டேக் குடும்பத்தினர் வந்து இந்த கோயிலை பராமரித்து இருந்திருக்காங்க. இந்த கோமந்தேஸ்வரர் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே போல் பெரிய சிலை இருக்கும் ஆசன் நகரில் கோமந்தேஸ்வரர். அந்த சிலையை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இதை விட பயங்கரமான அழகான சிற்பக்கலைகள் கொண்ட ஒரு சிலையாக இருக்கும். இதுக்கப்புறம் இலைகள் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவ்வளோ அழகாக ரசிச்சுக்கிட்டே பயணம் செஞ்சுட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் வந்து நேத்ராவதி ரிவர் வந்து பார்த்துட்டு மோர் தென் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் வந்து நீங்கள்
நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேத்ராவதி ரிவருக்கு வந்து எல்லாத்தையும் விசிட் பண்ணி பார்த்துட்டு ஸ்ரீ ராமகேஸ்திரா அப்படிங்கிற ஒரு டெம்பிளுக்கு ஒன்று போயிருந்தோம். அந்த டெம்பிள் பார்க்குறதுக்கு பயங்கர அட்ராக்டிவாக இருந்தது. அந்த ஒரு டெம்பிள் வந்து ராமர், சிவன், கிருஷ்ணர், சாய்பாபா, மோர் தென் எல்லா சிலைகளும் உள்ளே இருந்தது. நாங்கள் பார்த்து அசந்துட்டோம். அந்த ஒரு கோல்டன் டெம்பிள் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணாதீங்க, இந்த ஒரு கோல்டன் டெம்பிளையும் விசிட் பண்ணிடுங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு டெம்பிள். பளிங்கு கற்களால் எல்லாத்தையும் செதுக்கி வச்சுருந்தாங்க. நிறைய சிலைகள் உள்ளேயும் இருந்தது. இதுக்கு பெருசாக உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே இல்லை. ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு அழகாக ரசிச்சுட்டு அழகாக வெளியே வரலாம். தர்மஸ்தலா வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு ஸ்ரீ ராமகேஸ்திரா அப்படிங்கிற டெம்பிளையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தர்மஸ்தலா எந்தளவுக்கு ஒரு புனித தலமாக இருந்தது, எந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துக்குலாம் வரும். ரயில்லையும் வரலாம், கார்லேயும் வரலாம், பஸ்லேயும் வரலாம். எல்லா இடத்துலேருந்தும் நீங்கள் பயணித்து இந்த ஒரு இடத்துக்கு வரலாம். மறக்காமல் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சொன்னால் மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம கவினோட பைக்லேயும் நம்ம பார்த்திபனோட பைக்லேயும் மாறி மாறி வந்துட்டு இருந்தோம். ஏன்னா நம்மளோட பைக் பிரேக் ஃபெயிலியர் ஆயிருந்தது. பிஃபோர் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ரூம் போயிட்டு நம்ம ஏஞ்சல் எடுத்துக்கிட்டு நம்ம கோப்ரோ வியூவில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு போய் பைக் ரெடி பண்ணுற வேலையை பார்ப்போம். ஓகே, ஃபைனலாக நம்ம ரூம்லேருந்து இப்போ கிளம்பிட்டோம். இன்னும் வந்து பிரேக் சரி பண்ணல, இப்போ தான் போய் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி தான் எடுக்கிறதுன்னு தெரியல, முடிச்சுட்டு இருக்கிறேன். ஃப்ரண்ட் பிரேக் இருந்தால் தான் கீரே போட முடியும். நம்ம இதே பண்ணி தள்ளிக்கும். வேறு வழி இல்லை, இப்படி தான் வளைச்சாகணும். இங்கே சாப்பிட்டு போயிடலாங்கிறாரு. ஏன் அது யாரும் தெரியல, ஆனால் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. க்ரீனு எல்லாமே ஹெல்மெட்டும் க்ரீனு. என்னதான் ரைனாக்ஸாவோ இருந்தாலும் பைக்கர்ஸ் பிரதர் ரூட் அந்த அளவுக்கு பளிச்சுன்னு கொடுத்துருக்காங்க. பிபிஜியில் டாப் ஜாக்கெட்டு தான் ரவை இட்லிக்கு பழவுக்குது. சொல்கிறேன், ரவை இட்லிக்கு பழவுக்கு தோசை. பழவுன்னா என்ன? அச்சா வெஜிடபிள் ரைஸு. சரி, எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணுங்க. இது நல்லா இருக்கு. இது கலந்தடிப்போம், யாருக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடுவோம். இங்கே ஒரு காலேஜ் இருக்குது, ஸ்ரீ தர்மஸ்தலா மஞ்சுநாதேஸ்வரா காலேஜா? பைக் மெக்கானிக் ஷாப்பை தொலைகிட்டு இருக்கிறோம். இதுதான் தர்மஸ்தலாவோட மெயின் என்ட்ரியும். அந்தாண்ட வந்து பேக் சைடா என்ன பேசுறான்னு தெரியல. இது கட் ஆகிடும். கேபிளோ டிஸ்க் ஏபிஎஸ் ಇಲ್ಲಿ ಪೇರ್ ಪಟ್ಟ ಕಾಣಿಸ್ತು. ಇಲ್ಲಿ ಶೋರೂಮ್ ಎಲ್ಲಿ 5 ಕಡೆ ಶೋರೂಮ್ ಎಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್? 5 ಕಿಲೋಮೀಟರ್. ಇದು ಪೆಂಟ ಗಾಡಿ. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. இங்கே இவர் மாற்ற முடியுமான்னு கேளு. ஷோரூமில் அதிகமாக கேட்பானுங்க. ஸ்பேர் வாங்கிட்டு தான் அவர் மாற்றி தர முடியுமா எவ்வளோ என்னன்னு கேளு. ಇದು ಸ್ಪೇರ್ ಸೇಲ್ ಮಾಡ್ತೀರಾ? ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ ಪಕ್ಕ ಇಲ್ಲಿ ಮೇಲೆ ಹೋಗ್ಬೇಕಾ? ಮೇಲೆ கேபிள் வாங்கிட்டு தான் அவரே மாற்றி கொடுத்துட்றேங்கிறாரு. பார்ப்போம். ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு போயிட்டுருக்கோம். நம்ம கேபிள் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம்னா அவங்களே மாற்றி கொடுத்துருவானுங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. இதே சர்வீஸ் சென்டருக்கு போனோம்னா அங்கே வெயிட்டிங்கில் கிடக்கணும், அவனுக்கு பிரிப்பானுங்க, மாற்றுவானுங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பார்ப்போம். அதுக்கு லேபருக்கு தண்ணி போடுவானுங்க. கேபிளா? ஆயில் கேபிள். ಇಲ್ಲಿ ಸಿಗಲ್ಲ, ಇದಕ್ಕೆಲ್ಲ ಹಂಗಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಸಿಗಲ್ಲ.
ஷோரூம் வெல்தங்கடி. இதில் வந்து உள்ளே போகணுமா? இங்கே தான் எங்கே இருக்குன்னு காட்டுது. ரெண்டு ரோடுக்கு நடுவில் ஒரு கோயில் இருக்கா? இங்கேருந்து எவ்வளோ தூரம்ண்ணா? அந்த ரோட்லிங்களா? எவ்வளோ மீட்ரு? ஒரு கிலோ 300. தேங்க்ஸ்ண்ணா. ப்ரோ உங்களுக்கு வந்து லைவ் லொகேஷன் அனுப்புகிறோம், அதை ஃபாலோ பண்ணி வாங்க. இங்கே இருக்கான். எந்த பேக் பிரேக்கும் பிடிக்கல. ஆமாம், லோடு இறங்கிருச்சு. திருப்பியும் ஏற்றிருக்கேன். திருப்பியும் லோடு லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். ஏன்னா அதில் அந்த கோயிலேருந்து அந்த ரோட்லேயே வந்துகிட்டே இருங்க. மெயின் ரோட்லேயே வாங்க, வேறு எந்த ரோட்லேயும் போவாங்க. ஒரு கோயில் மாதிரி இருக்கும், அதிலேருந்து அப்படி மேலே போங்க. இன்னும் ஒரு 300 மீட்டர் தானே. நிறைய கடைகள்லாம் இருக்கும். அவர் நம்மளை வழி காட்டுறாரு. வாங்க, முன்னாடி போயிட்டுருக்காரு. ஆமாம், அவர் அங்கேருந்து வந்தார். இப்போ எனக்கு நமக்கு அங்கே தமிழ் தான் பேசினார். அவர் நமக்கு வழி காட்டுறாரு. ஆமாம். பார்த்துட்டேன். உங்கள் பேர் ப்ரோ? ராஜேஷ். தேங்க்யூ ப்ரோ. அவருக்கு தமிழ் புரியுது, தமிழும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாரு. பரவாயில்ல. இதில் தான் போகணும். அது அப்படி தான், அதுக்கு என்ன பண்ண முடியாது. நமக்கும் உனக்கும் என்னதான் கோளாறு. என்ன ப்ரோ, அங்கேருந்து இங்கே வந்து ஒரு 7 கிலோமீட்டர் வரதுக்குள்ளே 7 தடவை ரேடியேட்டர் ஓடுது. ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ப்ரோ அந்த சைடு. ஃபைனலாக வேலை முடிஞ்சிருச்சு. நாம் ஓசை மாற்றிட்டோம். ஆவரேஜாக இது 1770. பிரேக் ஆயிலு, அதுக்கப்புறம் லேபரு எல்லாம் சேர்த்து மொத்தம் 2307 ரூபாய். மொய்யோட வரது கொஞ்சம் டைம் எடுக்கும் போலக்குது. இதுக்கு மேலே பிரேக்கு நம்ம கையில் தான். பிரேக் இன்னும் லோட் ஆகணும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோ. ஓகே, இங்கே ஃபுல்லாகவே ரோடு மோசமாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் வெளியே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.